guys, good morning guys, and நம்ம ரைடோட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 2. ஸோ டே 1 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர் டு சாகரா வந்திருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து டே 2. ஸோ இங்கேருந்து கோகர்னா போய் ரீச் ஆக போகிறோம். ஸோ சென்டரில் இருக்கிற எல்லா பிளேஸஸையும் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து கோகர்னா போய் ரீச் ஆக போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி டாப் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதெல்லாம் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி டாப் பண்ணி வச்சுங்க. ஸோ எஸ், டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 9 o'clockன்னு நினைக்கிறேன். 8:45 ஆகுது. ஸோ 8 o'clock வந்து லக்கேஜ்லாம் எடுத்து வந்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் 8:45 ஆயிடுச்சு. இப்போ லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் எந்திரிச்சதே லேட் ஆயிடுச்சு. அதனால காலையிலேருந்து வ்ளாக் பண்ணல. ஸோ எல்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டேன். நான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூமில் தான் வந்து நான் உங்களுக்கு வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ நான் நம்ம ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து காட்டிடுறேன் இருங்க இப்போ ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக. ஸோ இங்கே வந்து நம்ம ரைடிங் கேர்ஸ் எல்லாம் வச்சுட்டுக்கிறோம். ஓகேங்களா. அடுத்து வந்து வாஷ்ரூம் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு வாஷு, இங்கே இது இருக்குது, இங்கே பாத்ரூம்க்கு. ஸோ இதான் நம்ம வாஷ்ரூமு. அண்ட் இப்படியே உள்ளே வந்தோம்னா எங்கள் திங்ஸ் எல்லாம் இங்கே அப்படியே உழுதுகிட்டு பாருங்க. இது ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு நம்ம ட்ரோனு, நம்ம ஹெல்மெட் இங்கே இருக்குது. இதான் நான் ரெடி ஆகிட்டுருக்கு ஆல்மோஸ்ட்டு. ஸோ நான் இங்கே தான் படுத்திருந்தேன். அண்ட் இங்கே ஒரு பெட் இருக்குது, இங்கே ஒரு பெட் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு சும்மா அந்த 2 இது மாதிரி போட்டு வச்சு இங்கே ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் நம்ம ரூம் முடியாது. ஸோ நான் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இது வந்து என்னோடய லக்கேஜ் பேக்கு. அண்ட் இது என்னோடய எசென்ஷியல்ஸ் பேக். ஸோ இது எல்லாமே எடுத்தாச்சாச்சு. நம்ம திங்ஸ் எல்லாமே வந்து நான் நைட் சார்ஜ் போட மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ எல்லாம் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது. இப்போ தான் அந்த மொபைல் சார்ஜ் பண்ணேன். அப்புறம் நம்ம கண்ட்ரோலர் இது எவ்வளோ சார்ஜு, அப்புறமா வந்து நம்ம கோப்ரோ பேட்ரி, அப்புறமா ட்ரோன் பேட்ரி எல்லாத்தையும் சார்ஜ் போட்டுட்ருக்கேன். ஸோ அண்ட் இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து லக்கேஜஸை வந்து நம்ம கேரி பண்ண போகிறது கிடையாது. நான் 2 பேக் எதுக்கு பிரித்து வச்சுருக்கேன் அப்படின்னா வந்து நம்ம லக்கேஜ் பேக்குன்றது வந்து டைரெக்டாக நம்ம கோகர்னாக்கு போயிடும். ஸோ இங்கேருந்து கோகர்னா இப்போ சாகராவில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து கோகர்னாக்கு டேரெக்டாக ஒரு தனி வேனில் போட்டு அனுப்பிச்சி விட்ருக்கோம். நம்ம எசென்ஷியல்ஸ் அப்படின்றது வந்து நம்ம தேவைன்ற பொருளை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா போகிற வழியில் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. லக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து வண்டி நிற்க வச்சுட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கேஜ் இப்படி பிரித்து வச்சாச்சு. ஸோ இங்கேருந்து டேரெக்டாக நம்ம வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நம்ம லக்கேஜஸ் எல்லாம் போயிடும். ஸோ மற்றது நம்ம கொஞ்சமாக லக்கேஜ் மட்டும் கேரி பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை நான் கீழே போய்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை டீட்டெயிலாக ஃபுல்லாக காட்டுறேன். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாக வந்து பைக்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அது மாதிரி ஜாலியாக இருக்குது. நான் கீழே போய்ட்டு உங்களுக்கு வீடியோ எல்லாம் கண்டினியூ பண்ணுற மாதிரி நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிட்டேன், ரெடி ஆகிட்டேன், அப்படியே கிளம்ப போகிறேன். ஸோ வாங்க லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ ப்ளீஸ். நேற்று நம்ம வந்து புல்லட் இங்கே நிற்கிது பாருங்கள். இதில் தான் நம்ம நேற்று வந்தோம். ஸோ இது ஃபுல்லாக வந்து பெங்களூர் ஸ்குவாடு. இந்த பக்கம் கொஞ்சம் பைக்ஸ்லாம் நிற்கிது. அண்ட் ஹியூர் 1250 GS. ஸோ இது ஃபுல்லாக அந்த பேக்டாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லி லோடட் பைக்கு. இதே மாதிரி இன்னொரு GSும் அங்கே நிற்கிது, 1250 தான். ஸோ இவங்க எல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்குவாடு. ஸோ எல்லா ஸ்குவாடும் வந்து அங்கங்கே பிரிஞ்சு போவாங்க. எல்லாம் ஒரே இடத்துக்கு. ஆக்சுவலாக எப்படின்னா கொடைக்கானலில் பண்ண மாதிரி தான். ஸோ ஒரு ஸ்குவாடு ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து நாங்கள் கோகர்னாவில் தான் ஆல்ட் ஆக போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து கோகர்னா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. இருங்க, இப்போ பெங்களூர் ஸ்குவாடு எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லாத்தையும் ஒரு ஹாயை போட்டுவிட்டு வந்துடுவோம். ஹாய் சொல்லுங்கள். பேருங்க ப்ரோ. வெரி குட். ஓகே, ஸோ கைஸ் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இடம் வந்து இதுதான். அது என்ன, த க்ரீன் எம்பசின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதான் இங்கே தான் இருக்க பேர் ஹோட்டல். ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்மளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி இருக்குது. அது இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம லக்கேஜஸ் எல்லாத்தையும் இதில் பேக் பண்ணியாச்சு. ஸோ கைஸ் எல்லோரும் வந்து கிளம்பியாச்சு. ப்ரீஃபிங்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ பைக்ஸ் எல்லாமே இன்றைக்கி பாருங்கள். அங்கே ஒரு டீயாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பைக் பார்த்தீங்களா? என்ன பைக்?
இதுதான் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன பைக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக பைக்ஸ் இருக்குது. அண்ட் நான் வந்து இப்போ வந்து காரில் போக போகிறேன். ஸோ நம்ம செப்பரேட்டாக வந்துட்டோம். அண்ட் நம்ம பெங்களூர் ஸ்குவாட் எல்லோரும் வந்து உள்ளே இருக்கிறாங்க. இருங்க காட்டுறவங்க எல்லோரும் எப்படி எங்கே இருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து நம்ம பெங்களூர் ஸ்குவாட் தான். ஸோ எல்லோரும் பெங்களூர்லேருந்து வந்தோம். ஸோ அதனால் எல்லோரும் தனியாக பிளான் பண்ணி அப்படியே கிளம்பிட்டாங்க. நான் வந்து இந்த டைம் பைக்கில் வராததால் பரணி நான் அவரு கூட சேர்ந்துட்டேன். ஐயா நம்ம பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கு நான் இவங்க கூட சேர்க்க முடியுமான்னு பார்க்குறேன். முடிஞ்ச இவங்க கூட அப்படியே ஜாயின் அடிச்சிட வேண்டியது தான். ஸோ எஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். ஸோ எஸ், வந்து பார்த்திங்கன்னா வந்து காரில் நம்மளால் வந்து ட்ராவல் பண்ண முடியல. காரில் ஏறி உட்காந்தோடனே நல்லா தூங்கிட்டேன். அதுபடி எந்திரிச்சு பார்த்தா வாடா போட்டிங் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அண்ட் இதுதான் வந்து பார்த்துருக்கேன். அப்புறம் அங்கேருந்து சரி ஓகே அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரம் இப்படி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தால் ஃபுல் வாமிட்டிங், என்னால் சுத்தமாக முடியலை. அப்புறமா வந்து வாமிட்லாம் எடுத்து முடிச்சுட்டு காரில் நல்லா படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா வி வென்ட் டு விட்னஸ் த ஜோக் ஃபால்ஸ். ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, பட் தென் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ கைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே மேங்க்ரோவ் வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. பட் தென் நான் அங்கே வரையும் போனேன், ஆனால் உள்ளே போகவே முடியல. ஏன்னா அது ரொம்ப டயர்டாகிடுச்சு, பாடி ரொம்ப டயர்டாகிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து என்னால் உள்ளே எங்கேயும் போகவே முடியல. அதனால் காரை வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு நம்ம வந்து பைக்கில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியே உட்காந்துருந்தேன். அண்ட் நம்ம டீம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் உள்ளே போய் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்து வந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அவங்க வர வரையும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் அவுட் சைட். அண்ட் இது எல்லாமே வந்து பிரபு ப்ரோ அவர் தான் வந்து வீடியோஸ் எடுத்தது. அண்ட் விச் வாஸ் வெரி நைஸ். அண்ட் அதை தான் வந்து நான் இப்போ காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கார்லேருந்து ரைடிங் ஜாக்கெட் எடுத்து போட்டு திரும்பியும் நான் வந்து பைக்கில் பிடியனாக ஏறிட்டேன். என்னால் சுத்தமாக முடியல, காரில் என்னால் ட்ராவல் பண்ணவே முடியலை. அதெல்லாம் வந்து திரும்பி நம்ம பைக்கில் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷனை மாற்றிட்டேன். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முருகடேஸ்வருக்கு தான் போயிட்டுருந்தோம். ஸோ முருகடேஸ்வருக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ட்ரோன் ஷாட்ஸ் அது இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் தென் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் தட் ஷாட்ஸ். ஸோ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து முருகடேஸ்வர்கிட்ட வந்துவிட்டோம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முருகடேஸ்வர்கிட்ட போயிட்டு அந்த வ்ளாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வாங்க போயிட்டு முருகடேஸ்வரம் பார்த்துட்டு வரலாம். ஓகே, ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருகடேஸ்வர் உள்ள வந்தாச்சு. நீங்கள் வந்து ஒரு லிஃப்ட் ஒன்று இருக்குதாமா, அது மேலே போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரோன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு லேட்டான பெர்மிஷன் கேட்டுருக்கேன் ட்ரோனை ஃப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். இங்கே தான் இருக்குங்க மொத்த பேரும் பாருங்க. இங்கே தான் அந்த கோபுரத்து ஃப்ரண்ட்ல இருக்குது. எங்கே ப்ரோ சொல்கிறீங்க? இந்த பக்கம் தான் அந்த லிஃப்ட். ஆமாம், மேலே போய்ட்டு அந்த லிஃப்ட்டு பார்த்துட்டு அப்படி வர்றது. ஆனால் இங்கேயே இவ்வளோ ரஷ் இருக்குது பாருங்கள். லிஃப்ட்டுக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க. பார்ப்போம், உள்ளே ஏதாச்சும் போய் பார்க்கலாம் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னோடய மைக்கும் போடல, வாயை கிட்ட வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஏதோ நம்ம குரூப்பில் இங்கே தான் நிற்கிறேன். நீங்கள் தான் நிற்கிறாங்களா? நம்ம கேமரா கொஞ்சம் பேர்
இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ சூப்பராக இருக்குது இந்த இடம். நான் திரும்பியும் ஒரு ட்ரோன் ஃப்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு திரும்பி எடுக்க டைம் இருக்காது. ஸோ அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். லெட்ஸ் see. இந்த லெஃப்ட்டு எங்கே ப்ரோ வரேன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஸ்ட்ரைட் தான். அப்பார்ட் ஃப்ரம் த வெதர் எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால வந்து எங்கே பார்த்தாலும் ஏஎன் ஸ்குவாடாக சுற்றுறாங்களே, சுற்றிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு. ஸோ யா இங்கே அடுத்த 2 hours வந்து கோகர்னா கோஸ்டல் ரோடு அடிக்க போகிறோம். லெஃப்ட் யாருமே காணோம். பின்னாடி எல்லாம் வந்துட்டே இருந்தாங்க, இன்னும் யாரையும் காணோமே. அப்படியே நிற்போமா? இப்படி இங்கே நில்லுங்க. கைஸ் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஆனால் ஆந்தி வேலை எதுக்கு ரூமுக்கு போயிட்டு வா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட பாதி கேங் வந்து ரூமுக்கு பாதி பேர் வந்து பீச்சுக்கு போகலாம், பாதி பேர் வந்து ரூமுக்கு போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோமா. அவர் அப்படியே வரும்போது எல்லோரும் போகிறத பார்த்து நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இங்கே பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ரூட்டு. அந்த சன்செட்டை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒருவேளை அந்த சன் கீழே இறங்கிறதுக்குள்ள நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோம்னா பீச்சில் ஒரு சன்செட் இருந்தால் சூப்பராக இருக்கும், இன்னும் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தெரிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓ ஃபுல்லாக இங்கே ஃபிஷ்ஷிங் தான், பயங்கர ஃபிஷ்ஷிங் இங்கே. ஸோ முன்னாடி வந்தபோது பார்த்தோம் ஒரு மீன் மார்க்கெட் இருந்தது. அதுக்கப்புறம் இப்படியே உள்ள போயிட்டுருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் பீச்சுக்கு போகிற இடம் தெரியல. வாவ் பீச்சுக்கு வந்துட்டோம். பா சூப்பர் சன்செட்டு பாருங்க அந்த பக்கம். பாடா என்ன வியூ. ஓ மை காட், நம்ம ரூமுக்கு போயிருந்தா இதை மிஸ் பண்ணி இருப்போம். பா ப்ரோ இங்க தான் இருக்கீங்களா? நீங்க ரூமுக்கு போற, நீங்க போலையா? நாங்க தானே பீச்சுக்கு வரோன்னு சொன்னோம். ஸோ கைஸ் இதுதான் வந்து சன்செட், அரேபியன் சீ கிட்ட வந்து சன்செட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி. ஸோ யா இந்த கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வந்தோம். ஆக்சுவலாக வந்து இது அன்எக்ஸ்பெக்டட், நாங்கள் இங்கே வருவோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே ரூமுக்கு கிளம்புறதா தான் இருந்தது பிளானு. பட் தென் இங்கே வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் ஒர்த் விசிட், சூப்பராக இருந்துச்சு இடம், பயங்கரம் சூப்பராக இருக்குது இந்த இடம்.
இது பின்னாடி உங்களுக்கு அந்த கலர் தெரிய மாட்டேங்குது, எனக்குமே தெரிய மாட்டேங்குது. பட் இங்கே கண்ணில் பார்த்து நல்லா தெரியுது. பட் ஆனால் என்ன கோப்ரோவில் கேப்சர் ஆகலை, நான் எதுவும் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் அதை எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எடிட் பண்ணி மேபி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வேவ்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. என்னோடய சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, ஃபுல்லாக சரியான காற்றடிச்சிட்ருக்கு. பார்ப்போம், எதனா வீடியோஸ் எடுக்க முடிஞ்சால் எடுத்துகிட்டு அதை அப்படியே அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. ஓகே, ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். வீடியோஸ் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் சன்செட் பார்த்தது ரொம்பவே சந்தோஷம். ஸோ எங்கே சன்செட் பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், பார்த்தா கரெக்ட் டைமுக்கு வந்தோம், சன்செட்டை பார்த்தோம், போயிட்டோம், கிளம்பிக்கிட்ட இருக்கோம். ஓகே, ஸோ கைஸ் நாங்கள் வந்து இப்போது ஸ்டே கிட்ட வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு வந்து மற்றவங்க எல்லாருமே வந்துட்டாங்க, நாங்கள் மட்டும் ரொம்ப ஸ்லோ. அதை நாங்களும் எங்கள் வண்டி வர்ற அளவுக்கு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ முன்னாடியெல்லாம் வந்துட்டாங்க. இன்னொரு 3 minutesல எங்கள் ஸ்டே ரீச் ஆகிடுவோன்னு காட்டுது. பார்ப்போம். ஏன்னா நாங்கள் ஒரு டைம் இந்த கூகுள் மாதாஜி வந்து அப்பப்போ மாற்றி விட்டுறதா. ஸோ அங்கே முன்னாடி போய் திரும்பி யூட்டர்ன் பண்ணிவிட்டு போ அப்படின்ற மாதிரி காட்டி 2-3 இடத்துல தொலைஞ்சு போய் திரும்பி அதை ரூட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இன்னொரு 3 minutesல போயிடுவோன்னு காட்டுது. அது எவ்வளோ தூரம்னு தெரில, பார்ப்போம். இன்னொரு ரூட் கரெக்டுங்களா? ஸோ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்குவாட் நம்ம கூட வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. அதனால் அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயாச்சு ஸ்டேக்கு. ஏன்னா கிட்ட வந்த உடனே சிக்னல் கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பண்ண முடியலையா, என்னடா பண்ணுறதுன்னுன்றதோ டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் வந்தாங்களா. ஓகே ஃபைன், ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறியாச்சு கூடவே. இப்படியே வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். இப்படியே வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஆ, நீங்கள் எங்கே வெயிட் பண்ணுறீங்களோ அங்கே வந்துடுவேன். சாவி ஆஃப் பண்ணால் சத்தம் வரும். வரும், அண்ணனா இருக்கிற தொட்டு வராமல் இருக்கு. ஐயோ ப்ரோ 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 சாவி கொடுத்துரு. அதான் வந்துருச்சுல ப்ரோ, வண்டி தள்ள முடியாதியா. ஹெல்மெட் போட்டிருக்கு, ஹெல்மெட் போடுற வேலை கேட்கல கொடுங்க. என்னங்க அப்படி பண்றீங்க? ரெண்டும் ஒரே வண்டி சாவி தான், உங்களுக்கு போட தெரில, சாவியே போட தெரில.